என் மீது வீசுகிறார்கள். கடவுளே, மக்கள் இனத்தால் உள்ள வராங்க. மக்கள் எல்லோரும் உன்னை போற்றுவார்களாக. பூமியிடம் தன் பலனை தந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கியுள்ளார். தொடர்ந்து கடவுள் நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு திருமையும் இறக்கவும் நிறைந்த நல்லாண்டவரே, உண்மை நன்றி உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று அந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் அஞ்சிய கிருபையை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளானது உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது பேரன் ஜேசனுக்கு இந்த நாளிலே ஊரடங்கை கொடுக்கக்கூடிய அந்த அருமையான அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைமகன் இயேசு பேரன் நிலையத்திலே இந்த நாளிலே நுழைகின்ற பொழுது உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம் அனைத்து தங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதைத்தான் இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. கடவுள் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய திருமுக ஒளியை வீசுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரது ஆசிரியரை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் பேரன் தேசரை எல்லா வித ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி அவனுடைய இதயத்தை நீர் இழந்தறிய வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு செலுத்துகிறோம், ஒருமனப்பட்டு ஆயத்தப்படுகிறோம், ஒருமனப்பட்டு எல்லோருமாய் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலே எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஆலயத்திற்கு கூட்டி வருகிறோம். ஆண்டவரே, நீர்தானே தேசம் இல்லத்திலே வந்து அவள் இல்லத்திலே நிரந்தரமாக தங்க வந்து நீங்க ஒப்பு கொடுத்து அவங்க செழிக்கிறோம். இந்த நடக்கக்கூடிய திருப்பதி ஆசீர்வதியம் எல்லாரும் இந்த திருப்பதியை பண்படுத்துகிற குருக்கள் வழியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் திரும்ப முழுவதும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மதத்திலும் துணையாக நம்மை காத்துவதற்கும் நல்லதை பெற்று சென்று அங்கு வரக்கூடிய அருமையான உற்றா உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு பிள்ளையை ஆசீர்வதி செல்ல அருட்பணியாக ஆசீர்வதியை வழிநடத்தும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அதிக தாழ்மையோடு செலுத்துகிறோம். இந்த நல்ல பிதாவே, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.
Amen.
அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம்
யோவான் எழுதிய தூய நற்செய்திக்கு வாசகம் பிரிவு 6 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் நமது ஆண்டவராகிய மக்களுக்கு அவர் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்ணால் அவர் என்றுமே வாழ்வர். எனது தந்தையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலக வாழ்வதற்காக கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் ஒரு சதையத்தை கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர் மத்தியே எழுந்தது.
இயேசு அவரிடம் உறுதியாக சொல்கின்றேன், மாநிலங்களுடைய சதையை உண்டு அவர் இரத்தத்தை குடிக்காமலேயே நீங்கள் பாடுபடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இருநாளும் கிடைக்கிறேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான மரம். எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போம் என்னோடு இணைந்திருப்பார், நானும் உங்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை முன்போரும் என்னால் வாழ்ந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவை போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றே வாழ்வது என்றார். அன்புடைய ஜேசன் அவர்களை சுந்தரஜனி மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இயேசு பெயரால் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜேசன் இந்த முதல் முறையாக இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே அவருடைய அனுபவமாக பெற்றுக்கொள்கின்ற நிகழ்வு. இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்றால் முதல் முறையாக விண்ணக உணவை அருந்துகின்ற ஒரு தருணம். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல தாய் உணவாடும் போது அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். அது எதற்காக அந்த குழந்தை சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த உணவை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். நல்ல புஷ்டியாக வரணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எது தேவையோ அதை நாம் பார்த்து வாங்கி கொடுக்கிறோம், சாப்பிட வைக்கிறோம். முதல் முறையாக அந்த உணவை குழந்தை சாப்பிடும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெற்றோர்கள். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்து இந்த உணவை உங்களுக்கு தருகிறேன் என்றால் நீங்கள் வாழ வேண்டும். அதற்காகவே வீட்டிலிருந்து இங்கே வந்தேன். இந்த உணவை நீங்கள் உணவில்லை என்றால் வாழ முடியாது என்று சொல்கிறார். அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எதுக்காக சாப்பிட்றோம், அப்புறம் இவர் எதுக்காக இந்த உணவை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நமக்கு 2 வாழ்வு உண்டு. ஒன்று உடல் சார்ந்த வாழ்வு, மற்றொன்று ஆன்மா சார்ந்த வாழ்வு. உடல் சார்ந்த வாழ்வை நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கிறாங்க, நம்மளை கட்டிக்கிற பொழுது. ஆன்மாவை சார்ந்த வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார், நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது. திருமுழுக்கிலே அவர் ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். அந்த வாழ்வை நாம் தொடர்ந்து காக்க வேண்டும். அந்த வாழ்வை அழிந்து விடக்கூடாது, அணைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஞானஸ்நானம் பண்ணும்போது குருவானவர்கள் சொல்வார்கள், ஒரு மெழுந்திரியை கொடுத்து இதை அணையாமல் காக்க வேண்டிய உங்கள் கடமை என்று சொல்வார். அந்த வாழ்வு இங்கே இறைவனுடைய உணவாக தொடர்ந்து உண்டிக்கப்பட்டு வாழுகிறது. அதுக்காக தான் மெழுந்திரியை குறித்து சொல்றோம். ஞானஸ்நானத்தை கொடுத்த அந்த வாழ்வு அங்கே கொடுத்த பொதுவாக சிறப்பானது என்னன்னா, ஞானஸ்நானத்தில் நம்ம பிடித்திருந்த அந்த மெழுந்திரி அப்படியே வைக்கிறது, நற்கருணை வாங்குகிற பொழுது அதை வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதனால பரவாயில்ல, ஒரு அடையாளமாக இந்த மெழுந்திரியை பிடிச்சி சொல்றோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எதுக்காக மெழுந்திரியை பிடிச்சி சொல்றோம், நிறைய மெழுந்திரி அப்படின்னு கேட்கலாம்.
கடவுள் கொடுத்த அந்த வாழ்வு. திருமுழுக்கிலே இறைவன் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வு தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து அது கிடைக்க வேண்டும், அதை அழிவுக்கு விடக்கூடாது என்பதற்காக இறைவன் தருகிற அந்த உறவு, அந்த உறவை முதல் முறையாக இன்றைக்கு பிறப்புகிறார். கடவுள் கொடுத்த வாழ்வை அவர் ஒரு அருள்படையாக கொடுத்தார் திருமுழுக்கிலே. ஆனால் நாம் விவரம் தெரிந்த ஒரு பாட்டு அந்த வாழ்க்கையை நாம தான் பார்க்கிறோம், நாம தான் அதை பாதுகாக்கிறோம். அந்த பாதுகாப்புகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம செய்தாலும் கடவுளை பொறுத்தவரையிலே அந்த வாழ்வை வாழ வைப்பதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சிக்கு அவர் ஒரு கை கொடுக்கிறார். என்னுடைய உடலை உனக்கு தருகிறேன், என்னுடைய உடலை உனக்கு கையெழுத்திருக்கிறேன், இதை இந்த ஆத்ம வழியிலே உனக்கு தருகிறேன், இதை உண்டால் நீ வாழ்வாய், இதை உண்ணவில்லை என்றால் நீ வாழ முடியாதவர்களுக்கு இயேசு ஆதித்தரமாக கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழணும், இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த உணவு மிக தேவை, அத்தியாவசியமானது என்று குறிப்பிடுகிறார். இதை நம்ம சில சமயங்களில் மறந்து எதுக்காக நம்ம நடைமுறை கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். இங்க இயேசு நமக்கு ஆனந்தரமான ஒரு உண்மையை சொல்றார். நான் ஆணிலிருந்து இறங்கி வந்த உணவு, இந்த உணவை உண்ணும் எவரும் பார்ப்பார்கள், அப்படி உண்ணவில்லை என்றால் அவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த வாழ்க்கையை கொண்டு வாழ வைக்க முடியாது, அது அழிந்து விட்டால் யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். கடவுள் அருளும் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நாம் பாதுகாக்கணும். ஆனால் இன்னொரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்வு அவர் கொடுத்தது ஒரு அற்புதமான முறை. என்ன முறை என்றால் அதற்கு அழிவை அவர் கொடுக்கிறார், நாம எடுக்கிறது அப்படின்னு அவர் கொடுக்கவில்லை. அவர் கொடுக்கிற இந்த வாழ்வு நிலை வாழ்வு என்று சொல்றார். நிலை வாழ்வுனா அதற்கு முடிவில்லை, முடிவில்லாத அந்த வாழ்வு. கடவுள் அவருடைய நிலைப்பாட்டிலே அவர் எப்பொழுது இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த வாழ்வை ஒவ்வொரு பிள்ளையும் தன்னை நம்பி நம்ம தன்னில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற விசுவாசம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பெற்று வாழ வேண்டும், இறுதியில் தன்னை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உணவை நமக்கு சிறப்பாக கொடுக்கிறார். இந்த உணவு மாநிலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவர்கள் இறைவன் நமக்கு கொடுக்கிற உணவு, இதை உண்ணுகின்ற ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுவார்கள் என்று நமக்கு உறுதியாக கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற நம்ம சாப்பிடலாம், நம்ம ஒரு நாள் சாப்பிடலாம். அது வந்து உடல் வாழ்க்கை, உடல் வாழ்க்கை ஒரு நாள் துவங்கும், இன்னொரு நாள் அது முடியும். ஆனால் கடவுள் கொடுக்கிற இந்த வாழ்வானது என்றும் நினைத்திருக்கும். எனவே நாம் இறந்த பிறகு கூட நாம் நம்புவது என்ன? கிறிஸ்துவர்களாக நமக்கு வாழ்வு மாறுபடுகிறது, அழிக்கப்படுவதில்லை என்று நாம் நம்புகிறோம். எனவே அந்த வாழ்வை நாம் பாதுகாப்பது நமக்கு கடமை. பெற்றோராக நீங்கள் சொந்த செய்தியை இருவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உணவை மதமாக கொடுப்பீங்க. உடல் இப்ப என் பிள்ளை ஆணவத்தை பெற்று கடவுளோடு இருக்க வேண்டும். அதை சொல்றார்கள், ஏனும் உடலை உண்டு என்ற கருத்தை குறிப்பவர் எண்ணில் நிறைந்திருக்கிறார். உணவை உண்டு உணவு அப்படின்னு மட்டும் கிடையாது. எப்படி நாம் உடலுக்கு உணவு கொடுக்கும்போது அன்பை கலந்து கொடுக்கணும், பாசத்தை கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது குழந்தை சிரிப்போடு அந்த உணவை உண்ணுகிறது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நான் உனக்கு தருகிற உணவை உண்டா, நீ நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னில் வாழ்கிறேன். நாம் படுகிற ஒவ்வொரு துன்பத்தில் ஒவ்வொரு அனுபவத்திலும் கடவுள் நம்மோடு இருப்பதற்கு இந்த உணவை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு உறுதிப்பாடை ஆண்டவர் நமக்கு இந்த உணவை வழியாக வந்திருக்கிறார். அதனால் ஒரு சிறப்பான நிகழ்வாக நாம் கொண்டாடுகிறோம். சிறப்பான நிகழ்வாக மட்டுமல்ல, மகிழ்ச்சியான நிகழ்வாக நாம் கொண்டாடுகிறோம். எப்படி முதல் முறையாக குழந்தை உண்ணும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அதே போல முதல் முறையாக
நம்முடைய பிள்ளை ஜேசன் இன்றைக்கு கடவுள் கொடுத்த அந்த வாழ்வை பெறும்படியாக, அந்த கடவுள் கொடுத்த அந்த வாழ்வை நிறைந்திருக்கும்படியாக, அவள் இறைவனே அவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு பேச்சை தருகின்ற இந்த தருணத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அதுதான் புதுமையினுடைய கொண்டாட்டத்திற்கு மிக முக்கியமான இந்த உணவை உண்ணுகின்ற நாம் அனைவருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் உண்ணுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த உணவை உண்ணுகின்ற எவர் அழியாத நிலை வாழ்வு பெற்றிருப்பார்கள். முன்காலத்தில் கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு உணவு கொடுத்தார். அந்த உணவை அவர்கள் உண்டார்கள், அவர்கள் மன்னித்தார்கள். ஆனால் நாம் தரும் இந்த உணவை உண்ணுகின்ற பொழுது அதை உண்ணுகின்ற ஒவ்வொருவருமே அழியாத வாழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு வாழ்வு என்றும் உண்டு, அழிவு இல்லை என்று நாம் நம்புகிறோம் என்றால் இந்த உணவு அத்தியாவசியமானது, மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு ஜேசன் கடவுளை நடந்துகின்ற இந்த உணவு கடவுள் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான முறை. இந்த முறையை முதல் முறையாக அவர் பெற்றுக்கொள்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய உள்ளமானது கடவுளோடு இணைய வேண்டும் என்று துடிக்கிறது. எப்பொழுதுமே இப்படி ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் உள்ள வேறு எங்கடா தண்ணீர் கேட்கும், அந்த தண்ணீர் என்ன ஆகும்? அந்த மரம் விட்டு போயிடும். அதே மாதிரி வீட்டில் ஒரு செடியை வைங்க, அந்த செடி எப்படியாவது நம்பி எழுதி ஜன்னல் வழியாக பெரிய சூரிய ஒளியை எதுக்காக எழுது? அப்போ பசுமை இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த பசுமையும் உயிரும் இருக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு செடியானது நீரை தேடி போகிறதோ, அவருடைய வேறு நீரை தேடி போகிறதோ, அதனுடைய இடையில் சூரிய ஒளியும் தேடி போகிறதோ, அதே போல நம்முடைய இதயமும் கடவுளை எப்போதுமே தேடி அடைகிறது. அதைத்தான் திருப்பாடல்களின் ஆசிரியர் திருக்குவார் 60ஆம் சங்கீதத்திலே கலைமா நீரோடையை தேடி அடைவது போல ஆண்டவரை என் ஆன்மா உண்மை தேடி அடைகிறது, அதற்காக ஏற்றுவார். நம்முடைய ஆன்மா வேறு எதுவும் நிம்மதி அடையாது, கடவுள் ஒருவருக்கான நிம்மதி அடையும். அந்த நிம்மதியான ஒன்று பெற்றது இந்த உணவு தான், அவருடைய உணவு இதுதான். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முக்கியத்துவம் மட்டுமல்ல, இதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பதி வருகிற பொழுது நாம் திருப்பதியில் பங்கு கொள்கிறோம், நன்மையை காண்கிறோம். ஆனால் எதற்காக வாங்குகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை கடவுள் தருகிற அற்புதப்படையை முக்கியத்துவத்தை மேன்மையை உணர்ந்து நாம் அதில் பங்கு கொள்ள வேண்டும். ஜேசன் இன்றைக்கு முதல் முறையாக அனுப்புகிற இந்த அருள் உணவு அவருக்கு என்றும் இறைவனுடைய ஆசிரியை, இறைவனுடைய மேன்மையான அற்புத படைகளை அவனுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பதியிலே கேட்கவும் பாருங்கள். ஆகும் கடவுளுக்கு காணிக்கைகளுக்கு முன்பாக நம்முடைய இதய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். அனைத்து இறைவா, மட்டுமே தூதுவர்களாக மாறிட பரவலுடன் வேண்டும் என்று இறைவாக பற்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே நிறைவா, உலக நாடுகளில் நிலவி வரும் போர்கள், சண்டைகள் அனைத்தும் முடிவு பெற உம்மிடம் வேண்டுகின்றோம். குறிப்பாக அந்த போர்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் இழந்த அமைதியை திரும்ப பெற்று அவர்களின் பொருளாதார நிலை உயர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பணிவிடை பணிவிடை புரியவே என்று கூறிய அன்பு தந்தையை என் நாட்டு தலைவர்களுக்காக கொண்டாடுகிறோம். தன்னலம் புரிந்து பிற நலத்தில் அக்கறை கொண்டு அவர்கள் செயல்படும் பாகுபாடற்ற சமத்துவ சமதர்ம ஒருவரையே சமுதாயம் நிலவின அயலாறு தலைவர்கள் உழைக்கிறது இறைவா உண்மை கொண்டாடுகிறோம்.
ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த இறைவா, அனாதைகள், கைவிடப்பட்டோர், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், நோயாளிகள் என அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்களை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள் எங்களிடம் மறைந்து இவர்களும் உங்களுடைய சாயலில் படைக்கப்பட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வை எங்களோடு வளர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் தலைவரை எங்களுடைய குடும்பத்தை உங்கள் எதிர்பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் உமது நிறைவாக தங்கிடும். அதனால் எங்கள் குடும்பம் உன் திருவைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியான குடும்பமாக விளங்கிவிடும். பரமதம் கேட்டிருக்கிறது. விரைவாக கொண்டாடுகின்றோம். நாங்கள் கழுவப்பட்டு
பொதுவை அனைவருக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை கொண்டு இக்காலத்தை வரை கொடுத்த உண்மை எழுதுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாம். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையெழுத்தப்படும் அப்பத்தை எடுத்து நன்கு சொல்லி அதை விட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக இழைக்கப்படும் என் உடல். அவர்களே இரவுடைய அரசியலின் பின்னணியை எடுத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கருத்தில் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் உள்ள ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை பிரார்த்தனையுடன் கொண்டாடுகிறோம். உலகிலும் கருத்தையும் ஒவ்வொரு நினைவு கொள்வதற்கு சிறப்பாக தேர்தலை கற்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் தேதி எங்கள் மறைவான பரிபாலராய ஏற்கால அனைவரோடு முதல் அவை அன்பின் நிறைவை ஏற்றுகிறது. மேலும் முயற்சியாக இருப்பவர்களுடன் இவர் சகோதர சகோதரிகளை இறந்து அனைவரையும் இறக்கத்தோடு உங்களது திரும்ப மொழியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவருமே இறக்கம். Amen.
எங்கள் பாவங்களை வராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடலுக்கு ஏற்ப அமைதியை ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். எங்கெங்கு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து இதோ இறைமகன் இயேசுவின் திருவுடல் இரத்தமுமான அருள் இதை உண்டு வாழவும் அவர்கள் இணைந்து இருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் பேறு பெற்றவர்கள். ஜேசனோடு அவருடைய பெற்றோர்கள் சேர்ந்து வந்தார்கள்.
மிக்க அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அருமையான காசலுக்குரிய உற்சாகங்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்கள் அருமை பேரர் தேசத்துடைய முதன்மை விழாவிற்கு மகிழ்ச்சியோடு இருந்து வாழ்க்கையை நன்றியுடன் நடிக்கத்தக்க விதமாக எங்கள் சுவாசம் எங்களுடைய அன்புடன் அடையாளமாக நடிக்கின்றோம். பாசத்துக்குரிய தந்தை அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய அன்னை மகிழ்ச்சியை வழங்குகிறோம். எங்களுடைய குடும்ப நண்பராகவும் இருந்தது. எங்களுடைய கலைக்கின்ற நேரத்திலெல்லாம் ஒருவரையாக கூட்டவுடன் வந்து இந்த திருப்பணியை பங்கேற்று செய்த அறிவிப்பாக நிறைய அரசர்களுக்கும் இந்த எளிய பாராட்டை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த புறநடை விழாவை அனைத்து ஞான காரியங்களுக்கும் உறுதுணையாக அலுவலர்களாக இருந்து எங்களை வழிநடத்துகிறவர்கள் தன்னை சகோதரர் என்பவர் அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் நினைவுகிறோம். அவர்களே இந்த வேலையை நாங்கள் கொடுத்து நாங்கள் வாழ்கிறோம்.
recording. அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவின் முதல் நிகழ்வாக இறைவணக்க பாடலுக்கான செல்வி கோகுலி அவர்களை அழைக்கிறேன். Thank you.
பாருங்க, கேமரா பாருங்க.
you